காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். சரிம்மா நான் கிளம்புறேன். சரிடி, பார்த்து போயிட்டு வா. முகில், நைட் டைம் ஆயிடுச்சு. அபிய பத்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வா. மா அதெல்லாம் வேண்டாமா, இங்க பக்கத்துல தானே, நானே போய்க்கிடுவேன். அதான் அவளே போய்க்கிறேன்னு சொல்றாள்லம்மா, அப்புறம் என்ன? சரிம்மா, அப்ப பார்த்து போன கவனமாயிரு. அச்சச்சோ, அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ. இன்னொரு டைம் இந்த லூசு கேக்குதான்னு பாரு. சரிம்மா நான் போயிட்டு வரேன். சரிடி தம்பி, நான் போயிட்டு வரேன். சரிடி, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். பாட்டி நான் போயிட்டு வரேன். என்ன பார்க்காம இருந்துருவியா? தள்ளி போடி முதல்ல. 3 நாள் டூருக்கு தானடி போற. என்னமோ ஒரே தடவையா புருஷன் வீட்டுக்கே போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கிளவி, உன்கிட்ட வந்து சொல்ல வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். மா நான் அப்பாட்ட சொல்லலைல, அப்பா எங்க இருக்காரு? ஏட்டி, சீன் போட்டதெல்லாம் போதும், வா கொண்டு வந்து விடுறேன். அதுக்கு தானே இவ்வளோ சீன் போட்டுக்கிட்டு இருக்க? வாய் மட்டும்தான். இதைத்தானே இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த. கிளம்பு. நல்ல வேலை, கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டான். இப்போ வேண்டாம்னு சொன்னா கண்டிப்பா அப்படியே போயிருன்னு சொல்லிடுவான். கொண்டு வந்து விட மாட்டான். நம்ம அமைதியா அவன் கூடயே போயிடுவோம். பத்மா, அபிட்ட கரெக்டான டைம் சொன்னையா? இன்னும் அவளை காணும். கொஞ்சம் பொறுடா, நம்ம வீடு இங்கே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் பசங்க, அவள் பொண்ணு இல்லையா, அதான் கொஞ்சம் லேட் ஆகுமா இருக்கும். ஹலோ, நானும் ஒரு பொண்ணு தான். ஐயா வலி, இது தொடச்சிக்கோ. டேய் அபி வந்துகிட்டு இருக்கா. சரி எல்லாரும் வாங்க, நம்ம கார்ல இருப்போம். அவ வந்ததும் கிளம்பிடுவோம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீ வரலையாடா? நீங்கள் போய் ஏறி உட்காருங்க, இந்த வரேன். சரி லூசு, பார்த்து போயிட்டு வா. எல்லாரும் பத்திரம். எதுவும் ஒன்றுனா கூப்பிடு. என் மேல அவ்வளோ பாசமாட முகிலு. சே, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, ஏன்னா உன் கூட வராங்கள, அதனால சொல்கிறேன். நீ என்ன பாக்குற மாதிரி நான் ஒன்ன பார்க்கலையே. நாம் பேசும் காதல் வசனம் உனக்கு தான் கேட்கலையே. அடியே என் கனவுல செஞ்சு வச்ச சிலையே, கொடியே என் கண்ணுக்குள்ள பத்தி வைப்ப உனையே. சரி லூசு, நான் கிளம்புறேன். தருணண்ணா, சொல்லு முகில். அண்ணா, அவளை பார்த்துக்கோங்க. அவளை தனியாக எங்கேயாவது விட்டுறாதீங்க. அது லூஸ் மாதிரி அப்படி ஏதாவது பண்ணும். கூடே இருங்கண்ணா. சரி முகில், நீ பயப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிண்ணா, எதுவும் ஒன்றா கால் பண்ணுங்க. சரி. சாரி மச்சி, லேட் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி. ஆமாடி, உன் தம்பி தருண்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? இந்த லூசு என்ன சொல்ல போகுது? இவளை அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க, தொல்லை ஓஞ்சிரும்னு சொல்லுவான். அதுக்கு கூட இருக்கிற அந்த லூசும் இந்த வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ இப்ப சொல்லிட்டேல, கவலையை விடு, திரும்பி வரையில உங்க அக்கா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும். வேற என்ன சொல்ல போகுது? பொடி லூசு. என்னங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கியாச்சு. எதுக்குங்க ப்ரெஸ் 2 வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அதான் பழசு நல்லா தானே இருக்கு. அது ரொம்ப நஞ்சு போயிடுச்சு, அதான் இந்த மாசத்துக்கு தேவையானது 2 வாங்கிட்டு வந்துட்டேன். இது நான் கேட்கலையே, இது எதுக்குங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது எனக்கு. இப்பதானங்க நீங்க புதுசா ஒன்று வாங்கினீங்க, அது இன்னும் 2 மாசத்துக்கு வச்சு ஓட்டலாமே. அதுக்குள்ள ஏன் புதுசு இன்னொன்று வாங்கிருக்கீங்க? அது பழசாயிருச்சு, அதனால எனக்கு புதுசு வாங்கிட்டேன். சரி போங்க. இது நான் கேட்ட ஷாம்பு. தோசை கரண்டி எதுக்குங்க? நம்ம தான் இப்போ நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக தோசைக்கல் போட்டோம்ல, அப்புறம் தோசை கரண்டி மட்டும் எப்படி 2க்கும் ஒன்றுவோல யூஸ் பண்ண முடியும், அதான் ஒன்று புதுசு வாங்கிட்டேன். சரி, நான் பிஸ்கட் கேட்டேனே அதங்க. இது என்ன பிஸ்கட் ஓப்பன்ல இருக்கு? அதுவும் பாதி பிஸ்கட்டை காணும். அது வரையில கொஞ்சம் பசியாக இருந்துச்சு, அதான் 2 பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டேன். எப்பவா அது? இந்த பாத்திரம் விளக்குற ப்ரெஸ்லையோ இல்லை தோசை கரண்டிலையோ நான் கை வச்சிருக்கேனா? இந்தாங்க, இது எல்லாத்தையும் நீங்களே வச்சு சாப்பிடுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.